சகரியாவின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 9வது வசனம். சீயோன் குமாரத்தியே மிகவும் களி கூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாயிருக்கிறார். அல்லேலூயா. சீயோன் குமாரத்தியே மிகவும் களி கூறு, மிகவும் களி கூறு. களி கூறுனா என்ன? சந்தோஷமா இருங்க. அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறோமா? அல்லேலூயா. சந்தோஷமா இருங்க. ஆண்டவர் சொல்றாரு இந்த கால வேளையில, சீயோன் குமாரத்தி, நீங்களும் நானும் சீயோனுக்குரியவர்கள், பரலோகத்துக்கு உரியவர்கள். ஆகவே நீங்க மிகவும் களி கூறு, மிகவும் களி கூறு, ரொம்ப மகிழ்ச்சியா இருங்க. அடுத்து எருசலேம் குமாரத்தியே நீ கெம்பீரி. கெம்பீரி அப்படின்னா ஆர்ப்பரி, சந்தோஷமா இருங்க. அப்படின்னா நீங்க யோசிப்பீங்க, என்ன கஷ்டமா மாச கடைசியில வந்துகிட்டு சந்தோஷமா இருன்னு சொல்றீங்க. எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? கேஸ் எல்லாம் விலை ஏறி போயிட்டு இருக்கு, நாங்கெல்லாம் வியாபாரம் பண்ண எவ்வளவு கஷ்டப்படுறோம். நீங்க சந்தோஷமா இருங்கன்னா நாங்க எப்படி சந்தோஷப்பட முடியும் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா ஆண்டவருடைய வார்த்தை மாறி போகாது. அல்லேலூயா. நீங்க பாருங்க, ஆபகுக் சொல்றாரு 3வது அதிகாரம் 17, 18, 19, மந்தையில மாடுகள் இல்லாட்டாலும், நாட்டு தொழுவங்கள்ல ஆடுகள் இல்லாட்டாலும், வயல்வெளிகள்ல தானியங்கள் இல்லாட்டாலும், ஒலிவ மரத்துல பலன் அற்று போனாலும், திராட்சை பழங்கள்ல பழங்கள் இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன். அல்லேலூயா. மகிழ்ச்சி அப்படின்றது ஒரு பொருளை சார்ந்தது அல்ல. மகிழ்ச்சி என்பது இறைவன் நம்மோடு இருப்பது. அல்லேலூயா. மகிழ்ச்சி என்பது உங்களுடைய சந்தோஷத்தை ஒருத்தரும் எடுக்க முடியாது. அதுதான் மகிழ்ச்சி. அதனாலதான் அவர் சொல்றாரு, சீயோன் குமாரத்தே மிகவும் களி கூறு. அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் மான்கால்கள் போல நம்முடைய கால்களை அவர் பலப்படுத்தி உயர்ந்த ஸ்தலங்களில் ஏறி நிற்கப்படுகிறவர். எப்படிப்பா உயர்ந்த ஸ்தலத்துல ஏற முடியும்? நம்ம கால்களை எப்படி பலப்படுத்த முடியும்? ஒண்ணுமே இல்லையே, ஒண்ணுமே இல்ல, ஒண்ணுமே இல்ல, ஒண்ணுமே இல்லைன்றாரு ஆபகுக்கு. ஆனா அவர் சொல்றாரு, என் கால்களை மான் கால்கள் போலாக்கி என உயர்ந்த ஸ்தலத்துல ஏறி இருக்க பண்ணுவார். ஆமென். ஒருத்தர் நம்ம கூட ஆண்டவர் இருக்கிறார்னா, ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் உயர்ந்த ஸ்தலத்துல வைப்பார். அதுதான் விசுவாசம். நீ மகிழ்ந்து களி கூறு, எருசலேம் குமாரத்தியே நீ கெம்பீரு, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். நம்ம ராஜா. அல்லேலூயா. பெண்கள்லாம் சொல்லலாம், நான் மகாராணி, ஏன்னா மகாராஜா வருகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இது எப்படி சாத்தியம்? நீங்க அப்படிலாம் யோசிப்பீங்க. நீங்க அடுத்த வேதத்தை நல்லா படிக்கணும். நிறைய நான் பேசினேன்னா அப்புறம் அதை 2 மணி நேரத்துக்கு மேல செய்தி. 1 பேதுருவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 9வது வசனத்துல, அந்த காலத்தில் இருக்கிற உங்களை ஆச்சரியமான ஒளிக்கு அழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி உங்களை ராஜாக்களாக, உங்களை நேவியர்களாக, உங்களை ஆசாரியர்களாக, உங்களை பரிசுத்த ஜாதியாக, தம்முடைய சொந்த ஜனமாக தேவன் உங்களை எடுத்திருக்கிறார். சொல்றான். அப்ப இதெல்லாம் எப்படின்னா, நீங்க ஆமா அப்படியே கண்ண மூடிட்டு அக்செப்ட் பண்ணணும். உன் ராஜா வருகிறார். ஆமா, நான் தான் மகாராணி, சகல மகாராணி, சகல மனவாட்டி. அல்லேலூயா. உன் ராஜா வருகிறார். எப்படி வர்றார்? கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் வருகிறார். அவருடைய தன்மைகள் என்ன? அவருடைய சுபாவங்கள் என்ன? அவர் நீதி உள்ளவர், அவர் ரட்சிக்கிறவர், அவர் தாழ்மை உள்ளவராய் உன்னிடத்தில் வருகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு உலகம் எங்கிலும் இந்த குருத்தோலை ஞாயிறை கொண்டாடிட்டு இருக்காங்க. ராஜாதி ராஜா, பேரரசர் வருகிறார் அப்படின்னு சொல்லி. ஆனா வேதத்துல சகரியா புஸ்தகத்துல 9வது அதிகாரத்துல இந்த சொல்லப்பட்ட வார்த்தை தீர்க்க தரிசனம், அது கிறிஸ்துவோடைய நாட்களில அந்த அவர் மரணம் அடைய போகிற 1 வாரத்துக்கு முன்பதாக இது நடைபெறுகிறது. தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. மத்தேயு எழுதுறாரு இந்த புஸ்தகத்துல. மத்தேயு எழுதும் போது மத்தேயு 21 நம்ம வாசிக்கிறோம். அதுல 4, 5 வசனங்களை நம்ம வாசிப்போம். இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அல்லேலூயா. இவர் மத்தேயு இயேசு கிறிஸ்துவினுடைய ஒரு சீஷர். அவர் எழுதும் போது அவர் எழுதினாரு,
அந்த சகரியா புஸ்தகத்தை நோட் பண்ணி, இது உன் ராஜா வருகிறார் என்று தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது என்று சொல்கிறார். அல்லேலூயா. இத பார்த்தாவது இவர்தான் மேசியா. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள், சொந்த ஜனங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளல, இயேசுவை தெரியல. அதனாலதான் இந்த மத்தேயு எழுதும் போது சொல்றாரு, நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிற மேசியா இவர்தான். ஆமென். அல்லேலூயா. உலகத்தின் பார்வையில பார்க்கும்போது அவர் மேசியாவா பார்க்கல, அவரை ஒரு தச்சனுடைய மகனாக பார்த்தாங்க. அவங்க அப்பா யோசேப்பு தானே, அவர் ஒரு தச்சன் தானே அப்படின்னு. ஆண்டவர் வாழ்ற காலத்துல ஒரு எளிமையான மனுஷனா உங்களை போல என்ன போலதான் இயேசு வாழ்ந்தார். அல்லேலூயா. அவர் ஒண்ணும் ஒரு பெரிய மத தலைவராக தன்னை காட்டிக்கொள்ளவில்லை. அவர் ஒரு ஏன் பெரிய ஒரு ஆசாரியனாக அவர் இல்ல, ஒரு குருக்களை போல அவர் இல்ல. அவர் ஒரு சாதாரண மனுஷனா இருந்தனால அதனாலதான் 1 கொரிந்தியர் அதுல வாசிக்கிறோம் 2வது அதிகாரத்துல, மகிமையின் தேவனை அவர்கள் அறியவில்லை, அறிந்திருந்தார்களானால் அவர்கள் சிலுவையிலே அறைந்திருக்க மாட்டார்களே. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் மெஸ்ஸியாவை அறியாதனால இந்த யூதர்கள் அறியாதபடி இருந்தார்கள். ஆனா இங்க வேதத்தை நம்ம பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு அவர் ராஜாதி ராஜாவை வருகிறார். அல்லேலூயா. தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது. ஆமென். ஒரு பெரிய பேரரசர் வருகிறார். அந்த பேரரசர் எப்படி வருகிறார்? தாழ்மை உள்ளவரால் ஒரு கழுதைக்குட்டி மேல வருகிறார். கழுதைக்குட்டி அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா போருக்கு போறவங்க, சண்டைக்கு போறவங்க, யுத்தத்துக்கு போறவங்க குதிரையின் மேல போவாங்க. ஆனா ஒருத்தர் கழுதை மேல போறார் அப்படின்னு சொன்னா அது என்னன்னா, இஸ் த சைன் ஆஃப் பீஸ், சமாதானத்திற்கு அடையாளமாக அவங்க கழுதையில போறாங்க. அல்லேலூயா. கழுதை என்பது அந்த நாட்கள்ல அது விசேஷித்தமானது. நீங்க சாலமோனை பாத்தீங்கன்னா, சாலமோனை ராஜாவாக்கும் போது கழுதை மேலதான் உட்கார வச்சு சாலமோனைய அபிஷேகம் பண்றாங்க. ராஜாவாக அவனை அபிஷேகம் பண்ணி எடுக்கிறாங்க. அதனால கழுதை ஒரு விசேஷித்தமானது. சுனேமியால குறிச்சு பாக்குறோம், கனம் பொருந்திய ஸ்திரீ. அந்த கனம் பொருந்திய ஸ்திரீ கூட கழுதை வச்சிருந்தாங்க. கழுதை மேல சேனம் கட்டிதான் அவங்க யார போய் பார்த்தாங்க? எலிசா தீர்க்கதரிசிய பார்த்தாங்க அப்படின்னு பாக்குறோம். கழுதையை நிறைய பேர், ஏன் தாவீதனுடைய ஆலோசகர் அகித்தோப்பே அவர்கிட்ட கழுதை இருந்துச்சு அப்படின்னு பார்ப்போம். ஆகவே கழுதை ஒரு சிறப்பான ஒரு நல்ல ஒரு விலங்கு. அது மேலதான் ஆண்டவர் பவனி போறதை நம்ம பாக்குறோம். அல்லேலூயா. எதற்காக அவர் பவனி வந்தா அப்படின்னா, முதலாவது நம்ம அறிஞ்சிருக்க வேண்டியது சாத்தானுடைய கோட்டையை தகர்ப்பதற்காக. அல்லேலூயா. என்னென்ன சாத்தானுடைய வல்லமைகள் இருக்கோ அந்த வல்லமைகளை முறியடிப்பதற்காக இயேசு இப்பொழுது வெற்றி பவனி வருகிறார். அல்லேலூயா. சாபங்களை முறிக்க, நம்முடைய வாழ்க்கையில ஏராளமான சாபங்கள் இருக்கலாம். அந்த சாபங்களை முறிப்பதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெற்றி பவனி வருகிறார். அல்லேலூயா. நம்முடைய பாவத்தின் பரிகாரமாய் ஆண்டவராகிய இயேசு வெற்றி பவனி வருகிறார். ஆமென். அவனுக்கு தெரியும் என்னன்னா, இன்னும் ஒரே வாரத்துல நம்மளை கொண்டு போய் சிலுவையில அடிக்க போறாங்கன்றது ஆண்டவருக்கு தெரியும். தெரிந்து அவர் வெற்றி பவனி வருகிறார். அல்லேலூயா. யாருக்காக தெரியுமா? மனுக்குலத்துக்காக. இதெல்லாம் பார்க்கும்போது ஜனங்க எல்லாரும் பாக்குறாங்க. பார்த்து ஆர்ப்பரிப்போடு அந்த எருசலேம் நகரமே திரண்டு போய் இருக்குது. எருசலேம் நகரமே முழுமையா திரண்டு ஆண்டவரை பார்த்து, இதோ ராஜா வருகிறார், ராஜா வருகிறார் அப்படின்னு சொல்லி யோசித்து பாருங்க. ஒரு சாதாரண ஒரு மனுஷன், நேற்று வரைக்கும் ஒரு சாதாரண மனுஷனா தான் இயேசு கிறிஸ்து இருந்தார். ஆனா நிறைய அற்புதங்களை செய்தார், நிறைய அதிசயங்களை செய்தார். இதெல்லாம் ஜனங்கள் பார்த்தாங்க. பார்த்த உடனே ஒரு நொடி பொழுதுல இயேசுவை ராஜாவாக ஏற்றுக்கொண்டார்கள். அல்லேலூயா. அன்றைக்கு இருந்த பேரரசுக்கெல்லாம் ஒரு பெரிய சவால். அன்றைக்கு இருந்த ரோம பேரரசு, ரோம ராஜ்யத்தை ஆண்டு கொண்டிருந்த அந்த அரசர்களுக்கெல்லாம் ஒரு சவால். என்ன, ஒரு சாதாரண மனுஷன் ராஜாவா? யோசித்திருப்பாங்க. அவ்வளவு அந்த எருசலேம் நகரமே பிரம்மாண்டமா இருந்துச்சாம். பிரம்மாண்டமா இருந்துச்சு. குருத்தோலை ஞாயிறோடு கூட சில செய்திகளை நான் நினைத்து உங்களுக்கு இன்றைக்கு கொடுக்கிறேன். அல்லேலூயா. அவர் எப்படிப்பட்டவர்? அவர் எப்படிப்பட்டவர்? அவர் நீதி உள்ளவர். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் உடனே ஒருத்தர் எந்திரிச்சு சல்யூட் பண்ணிட மாட்டாங்க. அவர் நீதி உள்ளவர். அவர் தன்னுடைய வாழ்நாட்கள்ல அந்த 3.5 வருஷம் ஊழியத்துல அவர் தம்முடைய நீதியை வெளிப்படுத்தினார். ஆமென். அல்லேலூயா. 3.5 ஆண்டுகள் ஆண்டவர் அவர் செய்த ஊழியத்துல தேவனை அவர், அவங்க அப்பாவை அவர் மகிமைப்படுத்தினார். நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 11வது அதிகாரம் 7வது வசனம். கர்த்தர் நீதி உள்ளவர், நீதியின் மேல் பிரியப்படுவார், அவருடைய முகம் செம்மையானவனை நோக்கி இருக்கிறது. கர்த்தர் நீதி உள்ளவர். அவர் சொல்றாருல்ல,
அவர் நீதி உள்ளவரும் தாழ்மை உள்ளவரும் அவர் ரட்சிக்கிறவரும். அல்லேலூயா. அப்ப அந்த நீதி உள்ளவர் சங்கீதக்காரர் சொல்லுகிறார், கர்த்தர் நீதி உள்ளவர், நீதியின் மேல் பிரியப்படுவார், அவருடைய முகம் செம்மையானவர்களை நோக்கி இருக்கிறது. ஆண்டவர் வாழ்ந்த காலத்துல நீதியா நடந்தார். நீங்க ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்றேன், வாசிக்கலாம். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 8வது அதிகாரம் 7வது வசனம். அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக் கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் இவன் பேர் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்லி. பாருங்க, இயேசுவின் இடத்துல ஒரு பாவியான ஸ்திரியை கொண்டு வந்தாங்க. ஒரு அம்மா தப்பு பண்ணிட்டாங்க, விபச்சாரத்துல ஈடுபட்டாங்கன்னு சொல்லி ஒரு பெண்மணியை கொண்டு வராங்க. அவங்க கொண்டு வரும்போது அவங்க சொல்லுறாங்க, இதோ இந்த பெண் விபச்சாரம் செய்தால் இவரை கையும் மெய்யுமாக நாங்கள் பிடித்தோம் என்று சொன்னாங்க. கையும் மெய்யுமாக பிடித்தாங்கன்னு சொன்னா அங்க அந்த ஆணையும் கொண்டு வந்திருப்பாங்க. ஆனா அன்னைக்கு அந்த ஆணை அங்க கொண்டு வரல, ஒரு பெண்ணை மட்டும்தான் அங்க கொண்டு வந்து நிறுத்துறாங்க. நிறுத்தி எப்படியாவது இந்த ஆண்டவர் என்ன தீர்ப்பு சொல்லுறாரு பாக்கணும் அப்படின்னு சொல்லி அவரை சோதிக்கிறதுக்காக வந்தாங்க. எல்லா பரிசேயர்கள் அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் கூட்டிட்டு வந்தாங்க. அப்ப ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருக்காரு. ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? ஆண்டவர் ரோமன் 3வது அதிகாரத்துல 17வது வசனத்துல அவர் சொல்லுறார், இந்த உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி அவர் வராமல் இந்த உலகத்தை ரட்சிக்கும்படியாய் வந்தார். அல்லேலூயா. உலகத்துக்கு எதுக்கு வந்தார் தெரியுமா? ஆக்கினை கொடுக்க இல்லை, நம்மள ஆக்கினை கொடுக்க வேண்டும், அழிக்க வேண்டும் என்பதற்காக அல்ல, நமக்கு ரட்சிப்பை கொடுக்கும்படி, நமக்கு விடுதலை கொடுக்கும்படி இயேசுவானவர் இந்த உலகத்திற்கு வந்தார். அல்லேலூயா. ஆகவேதான் இந்த யோவான் பதிவு செய்கிறார். அந்த பெண்ணை எல்லாரும் குற்றம் சாட்டுகிறார்கள், ஆனால் இயேசுவானவர் புரிந்து எழுதுகிறார். எழுதும் போது சொல்லுகிறார், உங்களில் யார் பாவம் செய்யவில்லையோ நீங்கள் முதலாவது கல்லெறியுங்கள். அல்லேலூயா. அப்ப பாருங்க, எல்லாரும் மனதிலே குத்தப்பட்டவர்களா கற்களை தூக்கி போட்டுட்டு அவங்க அப்படியே போயிட்டாங்கன்னு பாக்குறோம். இயேசு நிமிர்ந்து பார்க்கிறார், அந்த பெண்மணி மாத்திரம்தான் நிக்கிறா. இயேசு நினைச்சார்னா அவனுக்கு நியாய தீர்ப்பு கொடுத்திருக்கலாம், தண்டனை கொடுத்திருக்கலாம். ஆனால் இயேசுவானவர் அதை செய்யவில்லை. பாவத்துக்கு பரிகாரியா தான் இந்த உலகத்துக்கு வந்தார். அல்லேலூயா. பாவத்துக்கு பரிகாரியாகத்தான் இந்த உலகத்துக்கு வந்தார். அதனாலதான் பாவத்தை மன்னிக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் சொன்னார், என்ன சொன்ன தெரியுமா? உன்னை யாரும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கலையா? யாரும் என்ன தீர்க்கல, நானும் உன்னை தீர்க்க மாட்டேன், நீ சமாதானத்தோடு போ, இனி பாவம் செய்யாதே. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், இனி பாவம் செய்யாது. வீழ்ந்துட்டியா? பிரச்சனை இல்லை, ஆனா எழுந்திருச்சு வீழ்ந்தே கிடக்க கூடாது. அல்லேலூயா. பாவத்துல வீழ்ந்துட்டா உடனே எந்திரி சொல்லணும். ஏன்னா பாவத்தின் பரிகாரியா இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். அல்லேலூயா. ஏன்னா எல்லாரும் நினைச்சாங்க அந்த பெண்ணுக்கு தீர்ப்பு கொடுப்பாங்க, அந்த பெண்ணை அடிப்பாங்க, அந்த பெண்ணை ஒழிச்சுவாங்க. ஆனா ஆண்டவர் அப்படி இல்லை. ஆண்டவர் பாவத்தின் பரிகாரியாய் வந்ததுனால ஆண்டவர் கேட்டார், சரியான ஒரு கேள்வியை கேட்டார், யார் நீ பாவம் செய்யவில்லை? ஏன்னா ரோமர் 3ல நம்ம வாசிக்கிறோம், எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள். அல்லேலூயா. அப்ப கெட்டு போனதை ரட்சிக்கிறதுதான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். ஆமென். ஆகவே அவர் வரும்போது நீதி உள்ளவராய் வந்தார். எப்படி தெரியுமா? எல்லாருக்கும் விடுதலை கொடுக்கும். அல்லேலூயா. எல்லாருக்கும் விடுதலை கொடுக்கும்படி இயேசுவானவர் இந்த உலகத்துக்கு வந்தார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. எல்லாரும் அவங்க விடுதலை அடையவே எல்லாருக்கும் நீதி செய்தார். அவர் நீதி உள்ளவர். அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் சூரியனை பிரகாசிக்க பண்ணுகிறவர். அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை பொழிய பண்ணுகிறவர். அல்லேலூயா. முதலாவது அவர் வரும்போது அவர் நீதி உள்ளவராய் எல்லாருக்கும் அவர் சமாதானம் கொடுக்கிறவராய் வந்தார். அல்லேலூயா. நல்லா வாசிக்கிறோம். அதனாலதான் சங்கீதம் புஸ்தகம் 118வது சங்கீதம் 25, 26. கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும், கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். அல்லேலூயா. அந்த சங்கீதக்காரன் சொன்ன அந்த தீர்க்க தரிசனம் இன்றைக்கு இங்கே நிறைவேறுகிறது. இந்த குருத்தோலை ஞாயிறுல நிறைவேறுகிறது. கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும், கர்த்தருடைய நாமத்திலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். அல்லேலூயா. பிரைஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, துதித்துக் கொண்டே இருக்காங்க. நாமளும் துதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. சிறு பிள்ளைகளானாலும் சரி, பெரியவர்களானாலும் சரி, நம்ம எப்போதும் நன்றி நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும். எப்போதும் ஆண்டவருக்கு நம்ம துதிக்கணும்.
ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் பாவம் இல்லாத பரிசுத்தர். அவர் நீதிமான். ரெண்டாவது, அவர் பாவம் இல்லாதவர். நீங்க வீட்டுல போய் வாசித்து பாருங்க. யோவான் எழுதின நற்செய்தி நூல் 8வது அதிகாரம் 46வது வசனத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், என்னிடத்தில் பாவம் உண்டு என்று உங்களில் யார் குற்றம் சாட்ட முடியும்? அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் நீதி உள்ள தேவன், பரிசுத்தம் உள்ள தேவன். அந்த பரிசுத்தமும் நீதியும் நிறைந்த தேவனை தான் எருசலேம் நகரத்தான் எல்லாரும் ஆர்ப்பரித்தார்கள். ஓசனா ஓசனா என்று சொன்னார்கள். ஓசனா ஓசனா என்றால் என்ன தெரியுமா அர்த்தம்? எங்களை காப்பாற்றும், எங்களை காப்பாற்றும், எங்களை காப்பாற்ற ஒரு அரசர் தோன்றிவிட்டார். ஆமென். ஏன் தெரியுமா அந்த ஜனங்கள்லாம் எங்களை காப்பாற்றும், எங்களை காப்பாற்றும் சொன்னாங்க? இயேசுவானவர் வாழ்ந்த போது நன்மை செய்கிறவராய் சுற்றிட்டு இருந்தார். அல்லேலூயா. ஒரு முறை ஒரு மனுஷன் இறந்து போயிட்டார். அவர் அடிக்கடி போய் இளைப்பாருங்கிற ஒரு வீடு. அந்த வீட்டுல மார்த்தாள் இருக்காங்க, மரியாள் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு சகோதரர் லாசரு. லாசர் மரித்து போய்விட்டார். இப்ப லாசர் ஆண்டவர் வர்றார் 3 நாட்கள் கழிச்சு. அப்படி வர்றார். 4 நாள் கழிச்சு வர்றார். 4 நாள் கழிச்சு வர்றாரு. அங்க அந்த அம்மா அழுது கொண்டே இருக்காங்க. அவங்க சகோதரி மேரி மரியா அழுகுறாங்க. அவங்களுடைய சகோதரி மார்த்தாள் அழுகுறாங்க. இயேசுவானவர் வருகிறார். என்ன? அப்ப இயேசு கண்ணீர் விட்டார். அல்லேலூயா. இயேசு கண்ணீர் விட்டார். அழுகிறார். அவங்களுடைய பிரச்சனையை பார்த்து, அவங்க பாடுகளை பார்த்து அழுது, அந்த சகோதரனை எங்க வச்சிருக்கிறீங்க? ஐயோ 4 நாள் ஆச்சு, நாவி போகுமே. கவலைப்படாதீங்க, அந்த இடத்த காமிங்க. ஏன்னா நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன். அல்லேலூயா. மரித்தோர் பிழைப்பார்கள் சொல்லி நிறைய காரியங்களை சொல்லி அங்க அந்த மகனை உயிரோடு எழுப்பிட்டாங்க. உயிரோட எழுப்புறவங்க அங்க உள்ள மதிசையை பாக்குறாங்க. இந்த லாசர்வையும் கொன்று விட வேண்டும். இந்த லாசரு நிமித்தமா நிறைய பேர் இந்த தச்சன் மகன் இயேசுவை பின்பற்றியே போய் கொண்டு இருக்காங்கன்னு சொல்லி ஒரு கூட்டம் எழுப்புகிறது. யோசித்து பாருங்க. இயேசுவானவர் முத பிறந்திருக்கிறாரு சாஸ்திரிகள் வரும்போது ஒரு கூட்டம் கலங்குது. ஏரோது கலங்குனா அந்த மாதிரி இங்க இயேசுவானவர் ஒரு ஆளை உயிர்ப்பிச்சுட்டாங்க. செத்து போனவே 4 நாள் அடக்கம் பண்ணியாச்சு. ஆனா அடக்கம் பண்ண இடத்துல கல்றையில போய் அவனை எழுப்பிட்டான். எழுப்பினவன் ஒரு கூட்டம் பாக்குது, இவன் லாசர்வை உயிரோடு எழுப்பிட்டான். ஊரே இவனுக்கு பின்னால போகுது. லாசர்வையும் கொலை செய்ய வேண்டும், இந்த இயேசுவையும் கொலை செய்ய வேண்டும். அந்த நாட்கள பிரதான ஆசிரியனா இருந்த காய்பா சொல்றாரு, எல்லா மக்களுக்காக ஒருத்தன் செத்தா நலமா இருக்கும், அது இயேசு என்று சொல்றாரு. இதெல்லாம் என்ன தெரியுமா? தீர்க்க தரிசன வார்த்தைகள். தீர்க்க தரிசன வார்த்தைகள் அங்க நிறைவேறுது. சங்கீதம் 22 இதெல்லாம் அப்படியே நிறைவேறுது. அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றுகிற தேவன். சும்மா நம்மளா உண்டாக்குறது இல்ல தெய்வத்தை. தெய்வம் நம்மளை உண்டாக்கினார். ஆமென். ஆண்டவர் நீதி உள்ளவர். அவர் முதல்ல வர்றாரு. அவர் வரும்போது எங்க வர்றாரு தெரியுமா? நீங்க வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 12வது அதிகாரம் 19வது வசனம். அப்பொழுது பரிசேயர் ஒருவரையொருவர் நோக்கி, நீங்கள் செய்கிறதெல்லாம் வீண் என்று அறிகிறது இல்லையா? இதோ உலகமே அவனுக்கு பின் சென்று போயிட்டே என்றார்கள். அல்லேலூயா. பாத்தீங்களா? பரிசேயர்கள் பாக்குறாங்க, நீங்க எல்லாம் செய்யறது வீணன்னு தெரியலையா? ஓசனா 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 மகிழ்ச்சியோட பட்டணம் ஆர்ப்பரித்து இருக்கும் போது ஒரு கூட்டம் சொல்லுது, நீங்க செய்யறதெல்லாம் வீணுன்னு தெரியாதா? இதோ ஜனங்கள் உலகமே அவனுக்கு பின்னால போகுது. எப்படி பரிசேயன் சொல்றான்? உலகமே இயேசுவுக்கு பின்னால போகுது. கலிலேயால இருந்து ஒரு கூட்டம் வருது. எருசலேம்ல பஸ்கா பலிக்காக ஒரு கூட்டம் இருக்குது. எல்லாம் இயேசுவை பார்த்த உடனே தாவீதின் குமாரனுக்கு ஓசனா, சின்ன பிள்ளைங்க பெரியவங்க எல்லாம் குருத்தோலைகளை ஏந்திக்கிட்டு ஓசனா ஓசனான்றாங்க. இது மறுக்கவே முடியாது. உலகமே இதற்கு பின்னால போகுது. ஆமா, உலகமே. அங்க ஒரு சான்றாளர் சொல்லுகிறாங்க, ஏறக்குறைய 3.5 லட்சம் மக்கள் இயேசுவுக்கு பின்னால போறாங்க. அல்லேலூயா. அப்படி ஒரு ஆர்ப்பரிப்போட ஆண்டவர் வெற்றி பவனி வருகிறார். ஆமென். உலகமே அவருக்கு பின் சொல்லுது. காரணம் என்ன தெரியுமா? அவர் இந்த உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நான் இந்த உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்ற தீர்க்க தரிசன வார்த்தை அந்த இடத்துல நிறைவேறத்தக்கதாக ஒரு பெருந்திரள் கூட்டம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெற்றி பவனி போகும்போது அவங்களுக்கு பின்னாலேயே போறாங்க. அல்லேலூயா. இந்த குருத்தோலைகளை எடுத்துக்கொண்டு போறாங்க. குருத்தோலை என்று சொல்லும் போது வேதத்துல சில விளக்கப்பட்ட வேதாகமங்கள் இருக்கு. அதாவது
இருண்ட காலம், 400 வருஷம் இருண்ட காலம். அந்த இருண்ட காலத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் வீழ்வது எந்திரிப்பது பல மன்னர்கள் வந்து அவர்களை ஆட்சி செய்வது, அடிமைப்படுத்துவது, இப்படியெல்லாம் இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது செலுக்கஸ் என்ற ஒரு மன்னன் ஆட்சி செய்து கொண்டு இருக்கும்போது யூதர்கள் கொஞ்சம் விடுதலை அடைந்தாங்க. அவங்க தேவாலயத்துக்கு போனாங்க. போகும்போது என்ன பண்ணாங்கன்னா, இந்த குருத்தோலைகளை எடுத்துக்கொண்டு போய், இளம் தளிர்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு போய் அந்த தேவாலயத்தை அலங்கரித்தார்கள். அதையெல்லாம் பழைய ஏற்பாட்டுல இருக்கு. அதெல்லாம் நினைவு கூறும்படி இந்த நாட்களில ஜனங்கள் குருத்தோலைகளை ஏந்தி, தாவீதின் குமாரனுக்கு ஓசனா என்று சொல்லி, எங்களை காப்பாற்றும் மீட்பர் என்று சொல்லி அவரை ஆர்ப்பரித்தார்கள். அல்லேலூயா. ஆண்டவருக்குரிய ஸ்வபாவங்கள் இருக்கிறது. அவர் முதலாவது நம்ம பார்த்தோம், நீதி உள்ளவர். ஆமென். அவர் நீதி உள்ளவர். இரண்டாவது, அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லணும், அவர் ரட்சிக்கிறவர். ஆமென். ரட்சிக்கிறவர். எல்லாரும் தாவீதின் குமாரனுக்கு ஓசனா ஓசனான்னு வர்றாங்க. அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவருமாய் வந்தார். ரட்சிக்கிறவர் அப்படின்னா எல்லாம் ஊரே என்ன பண்ணுது, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஊரே ஓசனா ஓசனா. என்ன நினைச்சாங்க, ரோமர் ஆட்சியில இருந்து எங்களுக்கு விடுதலை கிடைக்கும். அல்லேலூயா. ரோமருடைய ஆட்சியில இருந்து எங்களுக்கு விடுதலை கிடைக்கும். ஜனங்க எல்லாரும் என்ன பண்ணாங்க, ஓசனா ஓசனா. அடுத்த வாரம் என்ன சொன்னாங்க தெரியுமா, இயேசுவை சிலுவையில் அறையும், இயேசுவை சிலுவையில். இதே ஜனம்தான் மறுவாரம் சொல்லுது, அவனை சிலுவையில ஒரு கல்லண விடுதியும். ஜனங்களை நம்பவே கூடாது. தெளிவா வசனம் சொல்லுது, கீழ் மக்கள் மாயையும் மேன்மக்கள் பொய்யுமாமே ராசில வச்சு நிறுத்தினா அவங்க காற்றிலும் லேசானவர்கள். அல்லேலூயா. எந்த ஜனம் ஓசனா ஓசம் நீங்க நினைச்சுக்கணும் கூடாது. உங்களை யார் புகழ்றாங்களோ அவன் கீழே போட்டு மிதிப்பான். ஆமென். உங்களை புகழ்றாங்கன்னு சொன்ன உடனே, ஐயோ நம்மள ஜனங்க ரொம்ப புகழ்றாங்களே. வசனம் இருக்குல்ல, சத்துரையிலும் முத்தங்களும் வஞ்சனை உள்ளதுங்க. ஆமா, நம்ம கிட்ட நல்லா பேசுறாங்க, நல்லாதான் பேசுவாங்க, கவனமா இருக்கும். அதுதான் ஆண்டவர் நமக்கு ஞானத்தை கொடுக்கிறார். எந்த கூட்டம், திரள் கூட்டம், இயேசுதான் எங்களுக்கு ரட்சகர், இயேசுதான் எங்களுக்கு ராஜா, இயேசுதான் எங்களுக்கு எல்லாம் சொல்லிச்சோம். அதே கூட்டம் ஒரு 4-5 நாள்ல என்ன சொல்லிச்சு தெரியுமா, எங்களுக்கு இவன் வேண்டாம். பரபாசை விடுதலை பண்ணும், கள்ளன் திருடன் அவனை விடுதலை பண்ணு, இயேசுவ சிலுவையில் அறையிச்சு. இப்படிப்பட்ட கூட்டம் உலகத்துல இருக்கு. நம்ம எச்சரிக்கையா இருக்கு. நம்ம தேவன் எதற்கு வந்தா, ரட்சிக்க வந்தார். என்ன ரட்சிப்பு? ரோமர்கள் தந்த ரட்சிப்பு அல்ல, விடுதலை அல்ல. அவர் நேர ஆர்ப்பரித்து அவர் எடுத்து நேரம் எங்க போனார்னா, முதல்ல தேவாலயத்துக்குள்ள போனார். தேவாலயத்துக்குள்ள போய் என்ன பண்ணார், வாசிக்கலாம். மத்தேயு புஸ்தகம் 21வது அதிகாரம் 12-13. இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்திலே நிற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களும் ஆகிய யாவரையும் வெளியே துரத்தி, காசுக்காரருடைய பலகைகளையும் புறாவிருக்கிறவர்களின் ஆசனங்களையும் கவிழ்த்து, என்னுடைய வீடு ஜெப வீடு என்னப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள் என்றார். அல்லேலூயா. அவர் முதல்ல வந்து என்ன பண்ண தெரியுமா, தேவாலயத்துக்குள்ளதான் போனார். என்னுடைய வீடு கள்ளர் குகையா ஆயிற்று. என் வீடு எல்லாருக்கும் ஜெப வீடு. ஆனா ஜெப வீடு எப்படி மாறி போச்சுன்னா, கள்ளர் குகையா மாறிடுச்சுன்னு சொல்லி காசு கடைக்காரர்களையும் புறா விற்கிறவர்களையும் அந்த ஆசனங்கள் அவங்க உட்கார்றதெல்லாம் தூக்கி அட்டிக்கிறார். நீங்க இயேசு கோவப்பட்டு பார்த்திருக்கீங்களா? நிறைய தடவை சொல்லுவாங்க, நீ கிறிஸ்தவ பிள்ளை தானே, உனக்கு எப்படி கோவம் வரும்? இயேசுக்கு ஒருக்கா கோவம் வந்துச்சு. எப்ப தெரியுமா, அவர் பிதாவுடைய வீட்டை கள்ளர் குகை ஆக்கினாங்க பாருங்க, அப்ப கோவப்பட்டார், சவுண்ட் எடுத்தார். அல்லேலூயா. சுத்திகரித்தார். இவர் நேர ஆட்படுத்து அதே கழுதையோட நேர தேவாலயத்துக்குள்ள போனார். தேவாலயத்துக்குள்ள போய் பாக்குறாரு. பார்க்கும்போது அப்படியே என்னடா இப்படி எல்லாம் அநியாயம் பண்றான், வரியெல்லாம் வரியெல்லாம் அதிகமா வாங்குறான். புறா விக்கிறவங்க ஏழைகள் வருவாங்க, ஏழைகளுக்கெல்லாம் அதிகமான காசு வாங்கி அதெல்லாம் கொள்ளையடிக்கிறாங்களே, இதெல்லாம் என்ன இப்படி அப்படின்னு சொல்லி, என் பிதாவுடைய வீட்டை கள்ளர் குகையாக்கினீங்களோ. நல்லா கவனிங்க, பிதா வீடு எதுன்னு தெரியுமா? பிதாவின் வீடு எது தெரியுமா? நீங்க நல்லா கவனமா பண்ணுங்க. சாலமோன் ராஜா கட்டின அந்த தேவாலயம் ஒவ்வொரு இடத்துக்குள்ளயும் பொண்ணும் பொருளுமா வச்சு கட்டினாரு அந்த தேவாலயத்தை. ஆனா ஒரு நாள் நேபுகாத்நேச்சர் வந்தாரு.
இடித்து அதுக்குள்ள இருக்க பொண்ணு பொருள் அந்த தேவாலயத்துல இந்த அத்தனை பாத்திரங்களையும் எடுத்துட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் அந்த ஆலயம் புதுப்பிக்கப்பட்டுச்சு. அந்த தேவாலயத்தை ஆண்டவர் புதுப்பித்தார். சில மனிதர்களை கொண்டு வந்து நெகேமியா வந்து அலங்கத்தை கட்டுறாரு. இன்னும் பலர் வந்து புதுப்பிச்சாங்க. ஏன் ஏரோது கூட அந்த தேவாலயத்தை புதுப்பிச்சார். ஆண்டவர் சொன்னார், இந்த கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு இடிபட்டு போகும் காலம் வரும். அல்லேலூயா. அப்ப தேவாலயம் என்பது ஒரு இடம் இல்ல, இடத்தை இடிச்சு போட்டுருவாங்க. ஆனா தேவாலயம் என்பது ஆண்டவர் சொல்றது வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 3வது அதிகாரம் 16, 17 வசனங்களை வாசிப்போம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். அல்லேலூயா. நம்ம என்னமோ ஆலயம் ஆலயம் சொல்லிட்டு எங்கெங்கயோ போறோம். ஆனா ஆலயம் யாருன்னா நீங்களும் நானும் தான். அல்லேலூயா. இயேசுவானவர் ஆலயத்துக்குள்ள வந்து நிக்கிறாரு. ஆலயத்துல வந்து நிக்கும் போது தகாத காரியங்களை பார்க்கும் போது அது கோபப்படுறதா பாக்குறோம். ஒரு இடத்துல போய் நிக்கிறது அல்ல. ஆண்டவர் சொன்னார், இதெல்லாம் ஈடுபட்டு போயிரும்பா, இந்த இடங்கள் எல்லாம் தகர்க்கப்படும். ஆனால் ஆண்டவருடைய ஆலயம் என்று சொல்லும் போது ஆண்டவர் குடிகொள்ளுகிற இடம் நம்முடைய மனது. ஆமென். ஆண்டவர் வெற்றி பவனியா வரும்போது முதல்ல எங்க வருவார் தெரியுமா? ஆர்ப்பரித்து நம்ம உள்ளத்துக்குள்ள வருவார். அல்லேலூயா. நம்ம உள்ளத்தை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும், நம்முடைய உள்ளத்தை பரிசுத்தமா பாதுகாக்க வேண்டும். அதனாலதான் அவர் சொல்றார், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள தங்கி இருக்கிறது. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறதே, நீங்களே அந்த ஆலயம். நம்ம ஆலயத்தை கெடுக்க கூடாது. நீங்க மார்க்கு புஸ்தகம் 11வது அதிகாரம் 11வது வசனத்தை பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவாலயத்துக்குள்ள வந்து நிக்கிறாரு. தேவாலயத்துக்குள்ள வந்து நின்று அப்படியே அவரு சுற்றி பார்க்கிறார். நமக்குள்ள அந்த வெளிச்சம் வந்துச்சுன்னா நம்ம உள்ளத்தை சுற்றி பார்ப்போம். நமக்குள்ள அந்த வெளிச்சம் வந்துச்சுன்னா நம்ம சுற்றி ஆறாகும். அல்லேலூயா. நம்மளுடைய உள்ளத்துல என்ன இருக்கு? அந்த தேவாலயத்துல இஷ்டமில்லாத காரியங்கள் இருந்துச்சு. இன்னைக்கு நம்மளுடைய உள்ளத்துல சுயம் இருக்கா? நம்மளுடைய உள்ளத்துல பேராசை இருக்கா? நம்மளுடைய உள்ளத்துல சந்தேகம் இருக்கா? சந்தேகப்படுறோமா மனுஷனை பார்த்து? யோசித்து பாருங்க. இயேசு கிறிஸ்துவே சந்தேகப்பட்டாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? பெயல்செபூலுடைய ஆவியை வச்சுதான் பிசாசுகளை ஓட்டும், பிசாசுகளின் தலைவனை வச்சுதான் பிசாசுகளை ஓட்டும். சந்தேகப்படுறோமா? தேவ பிள்ளைகளை நம்ம சந்தேகப்படுறோமா? பொறாமை பண்றோமா? வெள்ளையடிக்கப்பட்ட கல்ற போல இருக்கிறோமா? இதெல்லாம் பாக்குற ஒரு பக்கம் நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா, இயேசுவானவர் ரட்சிக்கிறவர். ஐயோ பாடுகளை பாக்குறோம். ஆமா, உன் பாட மட்டும் இல்ல, உன் பாவத்தையும் பாப்பா. இயேசு பாக்குறவர் தான், நம்மளை விடுவிக்கிறவர் தான், நம்மளை ரட்சிக்கிறவர் தான், நமக்கு சுகம் கொடுக்கிறவர் தான், நம்மளை ஆசீர்வதிக்கிறவர் தான், நம்மளை உயர்த்துகிறவர் தான். அதுல சந்தேகமே இல்லை. ஆனால் ஒரு நாணயத்துல 2 பக்கம் இருக்கிறது. 2 பக்கமும் நல்லா இருந்தாதான் அந்த காசு செல்லும். ஒரு நாணயத்துல ஒரு பக்கம் மட்டும் இருந்தது, இன்னொரு பக்கம் நல்லா இல்லைன்னா அது செல்லாது. அல்லேலூயா. இந்த தேவன் முதலாவது நம்மளுடைய உள்ளத்தை ஆராய்கிறார். நான் உள்ளத்துல எப்படி இருக்கோம்? அல்லேலூயா. அவர் நீதி உள்ளவர், அவர் இரக்கம் உள்ளவர், அவர் ரட்சிக்கிறவர். இந்த கால வேளையில ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். சில காரியங்களை ஆண்டவர் நமக்கு தருகிறார். வாசிக்கலாம். சங்கீதம் புஸ்தகம் 34வது அதிகாரம் 18வது வசனம். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருந்து நறுகுண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருந்து நறுகுண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். நொறுங்குண்ட இருதயம், அதாவது புரோக்கன் ஹார்ட்டட், உடைந்த உள்ளம். சில ஏமாற்றங்கள், சில தோல்விகள், சில இழப்புகள், இதெல்லாம் புரோக்கன் ஹார்ட்டட், உடைந்த உள்ளம் தான். அல்லேலூயா. ஆண்டவர் எல்லாத்தையும் சுற்றி பார்க்கிறார். உங்களுடைய தேவைகள், நீங்க விடுகிற கண்ணீர், உங்களுடைய பிரயாசங்களுக்கு ஏற்ற பலன் இல்லாமல் இருக்கிற எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்க்கிறார். அல்லேலூயா. தேவைகளையும் பார்க்கிறார், தீமையான காரியங்கள் எல்லாமே சுற்றி பார்க்கிறார்.
மார்க் 11:11. சுற்றி பார்க்கிறேன், நம்ம உள்ளத்தை சுற்றி பார்க்கிறேன். புரோக்கன் ஹார்ட்டட், உடைக்கப்பட்ட இருதை, நொறுங்குண்ட ஆவி, கிரஷ் பண்றது இல்லையா? நீங்க பாக்குறீங்களா? ஜூஸ் குடிப்போம், கரும்பு ஜூஸ் குடிப்போம், எப்படி அப்படியே உள்ள விடுவோம், சக்கையா இருக்கும், அவ்வளவுதான் நினைப்போம், இன்னும் விடுவான், அவ்வளவுதான் நினைப்போம், இன்னும் விடுவான், பிடிச்சு 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 அந்த கரும்ப சக்கையானா கூட அந்த இதை விட மாட்டான். அப்படி அந்த மாதிரி உங்க வாழ்க்கையில ஒரு பீங்கட்டுக்கப்பட்ட ஒரு காரியம் இருக்கா? அப்படிப்பட்ட இனிய கஷ்டமான சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். அங்க நாயின் ஊர்ல ஒரு அம்மா இருந்தாங்க, அவங்க விதவை, அவங்க கைப்பெண், அவங்களுக்கு ஹஸ்பண்ட் இல்ல, ஒரே ஒரு மகன் தான், அவன் வாலிபன். ஆனா அந்த வாலிபன் என்ன ஆயிட்டானா, மதித்து போயிட்டான், செத்து போயிட்டான். ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிறவங்க, உங்க பிள்ளைகள் கீழ்ப்படியாம, அடங்காம, வீட்டுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாம, அது தான் போன போக்குல தன்னுடைய சரீரத்தை சரியா வச்சுக்கிடாம இல்லையா? நீதிமொழிகள்ல சாலமன் சொல்றார் 23வது அதிகாரத்துல, மது பார்க்கும் போது பளபளப்பா இருக்குமா, பாத்திரத்துல பார்க்கும் போது பளபளப்பா இருக்குமா, அது பாம்பை போல தீண்டுமா, வீரியனை போல இருக்குமா, அது அப்படியே உள்ள இறங்குமா, வாழ்க்கையை ஸ்பாயில் பண்ணிடும். எவ்வளவு ஜனங்க, எவ்வளவு பிள்ளைங்க குடியினால என்னாச்சு? அவர்கள் மறித்து கொண்டே இருக்கிறாங்க. எத்தனை போதை பொருட்கள் மறித்து கொண்டே இருக்கிறாங்க. சிறு பிள்ளைங்க பிள்ளைங்க தவறான காரியத்தில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்றாங்க. இது போல காரியங்கள்ல பிள்ளைகள் மறித்து கொண்டு இருக்காங்கன்னு சொல்லி சில பெற்றோர்கள் கண்ணீரோடு இருக்க, சில தாய்மார்கள் கண்ணீரோடு இருக்கலாம். என் பிள்ளைங்க சரியா இல்லையே, அந்த அம்மா அழுகுறாங்க. அப்படியே குழந்தை செத்து போயிடுச்சு. நான் விதவை, ஒரே பையன், இயேசுவானவர் வர்ற, அந்த அம்மா அழுகைய பாக்குறாரு. என்ன தெரியுமா சொன்னாரு? மகளே அழாதே. அந்த மறித்து போன வாலிபனை நிக்க வச்சு பாடையை தொட்டு, வாலிபனே இழந்துரி அப்படின்னாரு. அந்த வாலிபன் எழுந்திருச்சான். ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்க தேவ பிள்ளைகள், தேவ சத்தத்தை கேட்க, ஒருவேளை ஏதாவது ஒரு காரியத்தை நீ மறித்து கொண்டு இருக்கலாம், ஆண்டவரை விட்டு பின்வாங்கி கொண்டு இருக்கலாம், உன்னுடைய சின்ன காரியத்தை நீ நம்பி இருக்கலாம். ஆனா அதை விட்டுட்டு மரித்தோரை உயிர்ப்பிக்கிற தேவன் அவருடைய சத்தத்தை கேட்கும் போது நீங்க எந்திரிப்பீங்க. நீங்க எந்திரிக்கும் போது உங்களுடைய தாயினுடைய கண்ணீர் துடைக்கப்படும். தேவன் ரட்சிக்கிறவர். ஆமென். தேவன் ரட்சிக்கிற உன் தாய் தகப்பனுடைய கண்ணீர் துடைக்கப்படும். உன்னுடைய வாழ்க்கை வளமுள்ளதாக மாறும். ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கணும். மறித்து போன பிரேதம் அந்த வாலிபன் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டான். வாலிபனே எழுந்திரி. ஆண்டவர் ரட்சிக்கிறவர், ரட்சகர், விடுதலை கொடுக்கிறவர், மரணத்திலிருந்து தட்டி எழுப்புகிறவர். அல்லேலூயா. நம்ம நல்லா ஆரோக்கியமா இருக்கும் போது ஆண்டவருடைய சத்தத்தை கேட்காம போயிடக்கூடாது. அப்புறம் அது நித்திய மரணமாயிரும். அல்லேலூயா. இரண்டாவது ஒரு காரியத்தை வாசிக்கிறோம். சங்கீதம் புஸ்தகம் 107வது சங்கீதம் 19வது வசனம். தங்கள் லாபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள், அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சிக்கிறார். ஆபத்துல கூப்பிடணும். அல்லேலூயா. முதல்ல ஒரு காரியத்தை பார்த்தோம், அந்த அம்மாவுடைய கண்ணீரை ஆண்டவர் பார்த்தார். ரெண்டாவது, ஆபத்து வரும்போது அவரை நோக்கி கூப்பிடணும். ஆண்டவர் சொன்னார், என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியத்தை நான் உனக்கு செய்து கொடுப்பேன். எரேமியா 33:3. எல்லாரும் சொல்லுவாங்க, இதுதான் கால், டெலிபோன், பரலோகத்துக்கு ஒரு டெலிபோன் கால் நம்பர் என்னன்னா எரேமியா 33:3 சொல்லுவாங்க. என்னை நோக்கி கூப்பிட, ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும். அவரை நோக்கி கூப்பிடும் போது அவர் நம்முடைய சத்தத்தை கேட்பார். அல்லேலூயா. ஆண்டவர் தாவீது சொல்லுகிறார் 34வது அதிகாரம் சங்கீதம் 34 சொல்லுகிறார், இந்த ஏழை கூப்பிட்டான். ஆமென். அவர் ரட்சிக்கிறவர், நமக்கு விடுதலை தருகிறார். நம்முடைய தேவைகள்ல, நம்மளுடைய நெருக்கமான சூழ்நிலைகள்ல கர்த்தர் நமக்கு விடுதலை தருகிறார். ஆமென். அவர் நீதிபரன் மாத்திரமல்ல, அவர் ரட்சிக்கிறவராய் வந்தார். ஆமென். அல்லேலூயா. அவர் ரட்சிக்கிறவராய் வந்தார். இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் அதை கேட்டு அவனுடைய எல்லா இடுக்கங்களுக்கும் நீங்களாக்கி ரட்சித்தார். ஆமென். நம்ம வாசிக்கிறோம் யாத்திராகமம் புஸ்தகம் 14வது அதிகாரம் 10வது வசனத்துல வாசிக்கும் போது பார்வோன் அப்படியே சமீபித்து வர்றான். ஜனங்கள் எகிப்தை விட்டு வர்றாங்க. முன்னால பார்த்தா அப்படியே செங்கடல், பின்னால திரும்பி போக்குறாங்க, பார்வோன் சேனை வருது. நெருக்கம், வாழ்க்கையில நெருக்கங்கள் இருக்குல்ல. ஆண்டவரே, ஒரு மலை ஏறுறேன்,
நான் மூலம் சறுக்கிறேன். நெருக்கங்கள் இருக்குதுல, பல தேவைகள் இருக்குல்ல, பல சூழ்நிலைகள் இருக்குல்ல. எனக்கு இந்த மாசம் இந்த பிள்ளை காப்பாத்தோம், அடுத்த மாசம் அந்த பிள்ளைய பார்த்தோம் அப்படியெல்லாம் நினைப்போம். ஆனா ஒரு பிள்ளைய பார்க்காத கைவிட்டோம் இருக்குல்ல. இந்த இடத்துல இருந்து இந்த பணம் எனக்கு வந்துடும். அந்த நேரம் யோசிச்சுட்டு இருப்பீங்க, வராம இருக்கு. எத்தனை சூழ்நிலைகள் அப்படி கடந்து வந்திருக்கு. நெருக்கம், அந்த நெருக்கத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அல்லேலூயா. கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். என்ன ஆண்டவர் அந்த செங்கடலையே ரெண்டாய் பிளந்தார். இதெல்லாம் எப்படி நடக்கும்? இதெல்லாம் பியாண்ட் தி லிமிட். இது நம்மளுடைய எண்ணங்களுக்கும் நினைவுகளுக்கும் அப்பேற்பட்ட அற்புதங்களை தேவன் நம்முடைய வாழ்க்கையில செய்வார். அல்லேலூயா. அதுதான் முன்னால செங்கடலே, ஐயோ பின்னால பார்வன் சேவை வந்துட்டானே, எங்களை பிடித்து விடுவானே. ஆனா அந்த துன்பத்துல, துயரத்துல, நெருக்கத்துல ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டார்கள். செங்கடல் இரண்டாய் பிளந்தது. ஜனங்கள் அப்படியே விடுதலை ஆகி விடுவிக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு உபத்திரவங்கள் இருக்கா, பாடுகள் இருக்கா, நெருக்கங்கள் இருக்கா, தோல்விகள் இருக்கா, ஏமாற்றங்கள் இருக்கா? அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நீங்க தேவனை நோக்கி கூப்பிடும் போது தேவன் உங்களை கடக்க செய்வார். அந்த பாதையை கடக்க செய்வார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. அதே சமயத்தில் எச்சரிப்பு, தேவனுடைய எச்சரிப்பு வருது பாருங்க. அவன் ரட்சிக்கிறவர் தான். அவன் கர்த்தருக்கு பயந்தவர்களே ரட்சிக்கிறார். ஆமே. தேவனுடைய சத்தத்தை கேட்கிறவங்களுக்கு ரட்சிக்கிறார். இன்னொரு மனுஷன் கூப்பிட்டான் ஆண்டவரை. நீங்க வாசிக்கலாம். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 16வது அதிகாரம் 24வது வசனம். அப்பொழுது அவன், தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் நிழலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து தன் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். இந்த அக்னி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டான். அல்லேலூயா. ஒரு மனுஷன் கூப்பிடுறான், ஆண்டவரே ஆண்டவரே, அந்த லாசருடைய கையில கொஞ்சம் தண்ணியை விட்டு அதை அப்படியே என் நாவல என்ன குளிர பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவன் கூப்பிடுறான். வேதனையோட இருக்கேன், அக்னியில வேதனையோட இருக்கேன். ஆண்டவனுடைய சத்தத்தை கேட்காம இருந்தா ஒருத்தன். கவனிங்க, ஆண்டவருடைய சத்தத்தை கேட்காம இருந்தான். ஞாயிற்றுக்கிழமை நாம வாரந்தோறும் கோயிலுக்கு வரோம், தினந்தோறும் வார்த்தைகள் டெய்லி வருது, குரூப்ல செய்தி வசனம் வருது. ஆனா சத்தமே கொடுக்காம நான் பாட்டுக்கு இருக்கிறேன்னு சொன்னா, ஒரு காலம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க கூப்பிட்டா பதில் வராது, கேட்கப்பட்டாது. ஒரு மனுஷன் இருந்தான், அங்க நம்ம லூக்கால பாக்குறோம். அவன் செல்வந்தன். அவன் வீட்டு வாசல்ல ஒருத்தன் இருந்தான். அவன் யாருன்னா, அவன் லாசர். செல்வந்தனுக்கு பேர் போடல, லாசரு தரித்திரன். அவனுக்கு பேரு லாசரு எழுதப்பட்டிருக்கு. செல்வந்தன் நல்லா உடுத்துவான், நல்ல துணி உடுத்துவான். இது நல்ல லெந்து நாட்களுக்கு தேவையான ஒரு வார்த்தை, கவனிங்க. நல்ல ரத்தாம்பரம் கூட உடுத்துவான், நல்லா சாப்பிடுவான். சாப்பிட்டுட்டு அந்த பிரெட் இருக்குல்ல, அந்த நாட்கள்ல பிரெட் ஸ்லைஸ், அந்த பிரெட் ஸ்லைஸ தான் கையை தொடச்சு தூக்கி போடுவான். கடையில விற்கும்ல பிரெட் பாக்கெட், அந்த பிரெட் பாக்கெட்ல இருக்க பிரெட் எடுத்து கையை தொடச்சு தூக்கி போடுவான். அந்த வாசல்ல இருக்க தரித்திரன், அந்த லாசரு அதை எடுத்து சாப்பிடுவான். அவன் கையெல்லாம் பருக்கள். அப்ப அத நாய்கள் நக்கிட்டு போகும். அதெல்லாம் அந்த செல்வந்தன் பார்த்தான். ஆனா 2 பேரும் ஒரு நாள் செத்து போனாங்க, மரிச்சாங்க. லாசர்வா அப்படியே தேவதூதர்கள் கொண்டு போய் ஆபிரகாம் மடியில உட்கார வச்சுட்டாங்க. பரலோகத்துக்கு போயிட்டான், பரதீஸ்ல உட்கார்ந்துட்டான். ஆனா இந்த ரத்தாம்பரம் உடுத்தின செல்வந்தன் எங்க போனானா, நரகத்துக்கு போயிட்டான். அக்கடியில கடந்து வேதனைப்படுறான். அக்கடி சுடு. கொஞ்ச நேரம் கரண்ட் இல்லைன்னா எப்படி இருக்கு, அக்கடியில தாங்க முடியல சூடு. அப்ப பாக்குறான் தூரத்துல ஆபிரகாம் மடியில அங்க உட்கார்ந்துருக்கான். கவனிங்க, இதெல்லாம் உண்மை. கர்த்தர் நமக்கு பேசுறாரு, எல்லாத்தையும் நம்ம கவனிக்கணும். அப்ப லாசரு மடியில இந்த ஆபிரகாம் மடியில லாசருவை பார்த்த உடனே ஆபிரகாமா கூப்பிடுறான், ஆண்டவரே ஆண்டவரே, வேதனை அவன் வெறும் கொஞ்சம் தண்ணிய வச்சு நாக்க குளிர பண்ணுன்னு கேட்கறான். அப்ப சொல்லிட்டாங்க, நாங்க உங்களுக்கு உதவி செய்ய முடியாது, உங்களுக்கும் எங்களுக்கும் இடையில ஒரு பெரிய பிளப்பு இருக்கு, நாங்க நினைச்சா கூட அங்க வர முடியாது. இப்ப யோசிக்கிறோம், நம்ம நிறைய நேரங்கள்ல நற்செய்திகளை சொல்லுங்கன்னா சொல்ல மாட்டேன்றோம்.
குடும்பங்களை ஆதாயப்படுத்துங்கன்னா ஆதாயப்படுத்த மாட்டேன்றோம். ஒரே வீட்டுல இருப்போம், 4 பேர் வேற சர்ச்சுக்கு போவோம், 4 பேர் வேற சர்ச்சுக்கு போவோம். அது 4 இடத்துல இருந்து வேற எடுத்துட்டு வரும், இது 4 இடத்துல இருந்து வேற எடுத்துட்டு வரும். குடும்பங்கள் என்ன இருக்கும்னா சண்டை தான் இருக்கும். ஏன்னா ஆண்டவர் சொன்னார் பாருங்களேன், என்ன சொன்னாருன்னா, நான் பட்டயத்தை தான் அனுப்ப உலகத்துக்கு வந்தேன்றார். ஏன்னா ஒரு வீட்டுல 5 பேர் இருக்காங்கன்னா 2 பேருக்கு ஆண்டவரோட இருப்பாங்க, 2 பேர் பிசாசோட இருப்பாங்க. சண்டை வந்துகிட்டே. அப்ப நோட்டீஸ போய் நம்ம கொடுக்க மாட்டோம், மக்கள்கிட்ட போய் சொல்ல மாட்டோம். அப்ப இவன் அந்த இடத்துல உணர்றான், அந்த அக்னியில இருந்து உணர்றான், ஐயோ நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன், எனக்கு 4 சகோதரர்கள் இருக்கிறாங்க, தயவு செய்து அந்த லாசரை போய் அனுப்பு. கவனிச்சீங்களா? லாசரை அனுப்பு, என் சகோதரர்கள் 4 பேர் இருக்காங்க, போய் சொல்லட்டும், நான் இங்க இவ்வளவு கஷ்டப்படுறேன், அவங்க இந்த இடத்துக்கு வந்துடக்கூடாது. அல்லேலூயா. அவங்க இந்த இடத்துக்கு வந்துடக்கூடாது, நீ தயவு செய்து அந்த செல்வத்தை நான் அந்த லாசரை அனுப்புப்பான்னு சொல்லும் போது இந்த ஆபிரகாம் சொல்றாரு, எப்பா அங்க மோசேக்கள் இருக்கிறாங்க, தீர்க்கதரிசிகள் இருக்காங்க, அவங்க எல்லாம் சொல்றத அவங்க கேட்கட்டும், மறைத்து உயிர்த்த ஒருத்தன் இங்க இருந்து போய் சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான். அல்லேலூயா. அருமையான மக்களே, ஒருவேளை பாறை இருதயத்தை போல நம்ம இருதயம் இருக்கும் என்றால் நீங்க அந்த ஒட்டக்கப்பட்டு ஆண்டவர் சமூகத்துல கேட்கணும், ஆண்டவரே எனக்கு கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை தாரிசுவார், நானும் என் வீட்டார் போவேண்டாம், கர்த்தரையே சேவிக்க வேண்டும். அல்லேலூயா. நம்ம நம்ம வீடு மாத்திரம் இல்ல, என் சமுதாயம், என் தேசம், என் காலேஜ் மேட்டு, என்னுடைய ஸ்கூல் மேட்டு, நான் பாக்குறவங்க, என்னுடைய கொலீக்ஸ் எல்லாரும் ஆண்டவரை சேவிக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த பாதாளத்துக்கு எல்லாரையும் நம்ம தப்பிக்க செய்யணும். ஆமென். ஏன்னா அவர் ரட்சிக்கிறவர். யாரு ரட்சிக்கிறவர்? கர்த்தருக்கு பயந்தவர்களே, கர்த்தரை தெய்வமாய் ஏற்றுக்கொண்டவர்களே கர்த்தர் ரட்சிக்கிறார், விடுவிக்கிறார், வாழ்வு கொடுக்கிறார். ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவங்க மோட்சத்துக்கு போக முடியாது, பரலோகத்துக்கு போக முடியாது. அல்லேலூயா. இதுதான் வெற்றி பவனி, இதுதான் வெற்றி பவனி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெற்றி பவனியாக நம்முடைய உள்ளத்துக்கு வந்து விட்டார். நம்முடைய உள்ளத்துல ஒரு பெரிய ரட்சிப்பு வந்துடும். ஆமென். அல்லேலூயா. தேசங்கள்ல வர்றது இல்ல, தனிப்பட்ட மனுஷனுக்குள்ள ஒரு ரட்சிப்பு வந்தா இன்னைக்கு நடக்கிறதெல்லாம் யுத்தம், அதெல்லாம் நடக்காது. இயேசுவை ஏற்றுக்கிட்டவங்கதான் ஒளியில வர முடியும், இயேசுவை ஏற்றுக்கிட்டவங்கதான் சமாதானத்துல வர முடியும். அல்லேலூயா. ஆகவேதான் இயேசுவானவர் வெற்றி பவனி வந்தார். மாத்திரமல்ல, அவர் தாழ்மை உள்ளவர். அல்லேலூயா. அவர் தாழ்மை உள்ளவரால் வந்தார். அதைத்தான் நம்ம வாசிக்கிறோம். மத்தேயு புஸ்தகம் 11வது அதிகாரம் 28வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவங்களே எல்லாரும் என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், நான் சாந்தமும் மன தாழ்மையுமாய் இருக்கிறேன், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். அது ஆண்டவற்றை நம்ம கற்றுக்கொள்ளுங்க. ஆமென். இந்த வெற்றி பவனி நாள்ல இயேசுவானவர் எப்படி தாழ்மை உள்ளவராய் சாந்தம் உள்ளவராய் வந்தாரோ அதை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்க வீட்டுல போய் படிங்க. யோவான் எழுதின புஸ்தகம் 17வது அதிகாரத்துல இயேசுவானவர் சொல்லுகிறார், ஆண்டவராகிய நானே உங்கள் ஆண்டவரும் போதகருமாய் இருக்கிற நானே உங்களுடைய கால்களை கழுவுனேன்னு சொன்னா நீங்க எவ்வளவு தாழ்மையா இருக்கணும். அல்லேலூயா. இயேசுவானவர் முற்றிலும் பரியந்தம் அவர் தாழ்மை உள்ளவராய் இருந்தார். சீஷர்களுடைய கால்களை கழுவுகிறத நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. நாம தாழ்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஆமென். பிலிப்பியர்ல வாசிக்கிறோம். பிலிப்பியர் 2:8. அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவர்களாகி தம்மை தாமே தாழ்த்தினார். அல்லேலூயா. அவர் நீதி உள்ளவர், அவர் ரட்சிக்கிறவர், அவர் தாழ்மை உள்ளவர். எப்படி தெரியுமா? முடிவு பரியந்தம் கடைசி வரைக்கும் நிக்கிறோம். முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். வீட்டை கூட்டிட்டு வெளியில வந்தேன். வரும்போது ஒரு தக்காளி செடி அப்படியே சாஞ்சு கிடந்துச்சு. அந்த ஸ்டெப்ஸ்ல தக்காளி செடி வச்சிருக்கேன். மிளகாய் எல்லாம் காய்ச்சி நின்னுச்சு. தக்காளி அப்படியே சாஞ்சு நிக்குது. என்னன்னு பார்த்தா ஃபுல்லா தக்காளி பழமா இருக்கு. தக்காளி காய் ஒரு 10 காய்க்கு மேல இருக்குது. அது நிக்கிறதுனால அந்த பழம் நிக்க முடியல. செடி அப்படியே சாஞ்சிச்சு. எப்போதுமா சாய்வோம்? கனிகள் வந்தாதான் சாயும். அல்லேலூயா. கனிகள் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க,
வயல்வெளிக்கு போவீங்க, சொல்லுவாங்க கதிர் முத்திருச்சா, நாளைக்கு அறுவடை பண்ணிடலாமான்னு. ஏன்னா அப்படியே சாஞ்சிரும். சாஞ்ச உடனே பயிர் முற்றி அறுவடைக்கு தயாரா இருக்கு. ஆனா அது வயல்ல முட்டாம இருக்கும்போது அப்படி செருக்கா நிற்கும். பால் பிடிச்சு இருக்கும்போது அப்படி செருக்க பயன் இல்லை. அதை போய் அறுக்கவும் முடியாது, அதை போய் நம்ம அவிச்சு அரிசி ஆக்கவும் முடியாது. அது வேஸ்ட். அது முத்தணும். அது முத்தி அது அப்படியே காஞ்சி அது வரும்போது சாயும். அது மாதிரி நிறைவானது வந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கையில இருக்க வேண்டாத கரிகள் போடும், தன்னை போல சாயும். அல்லேலூயா. கனிகள் இருக்கும் போதுதான் அது அப்படியே சாயும். ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். லூக்கா 14:11. தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான். தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான். தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். அல்லேலூயா. நாம நம்மளையே உயர்த்துறது இல்லை. நம்மளை எவ்வளவாய் தாழ்த்துறோமோ, தேவ சமூகத்துல நம்மளை எவ்வளவாய் தாழ்த்துறோமோ, தேவன் ஏற்ற வேலையில உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. அதுக்கு ஆண்டவரே சொல்றாரு. ஒரு பரிசேயன் இருக்கிறான், ஒரு ஆயக்காரன் இருக்கான். 2 பேரும் அப்படியே வர்றாங்க. ஆலயத்துல வந்து ஆண்டவரை கும்பிட வர்றாங்க. அப்ப என்ன சொல்றாங்க? பரிசேயன் சொல்றான், ஆண்டவரே நான் உபவாசம் இருக்கிறேன், ஆண்டவரே நான் காணிக்கை கொடுக்கிறேன், ஆண்டவரே நான் இதெல்லாம் கரெக்டா செய்யறேன். அப்ப நீ பெர்ஃபெக்டா எல்லாம் செய்யலாம், நீ ஆலயத்துக்கு வரலாம், நீ காணிக்கை கொடுக்கலாம், நீ எல்லாம் செய்ய. ஆனா இன்னொருத்தன் வந்தான், அங்க வாசல்லே நின்னான். ஆண்டவரே உள்ளவரை கூட தகுதி இல்லாத பாவியாகி என்மேல் கிருபையாகி. அல்லேலூயா. எப்ப நம்ம வந்து ஒண்ணுமில்ல, we are nothing, we are worthless. We are worthless. worthlessனா என்ன? I'm not a worthy person. நான் தகுதி உடையவள் அல்ல, நான் தகுதி அற்றவள். ஆண்டவரே உங்க கிருபையினால என்னை காத்துக்கொள்ள நம்ம நிக்கிறோம். தேவன் அப்பதான் நம்ம மேல அன்பா இருப்பார், பிரியமா இருப்பார். அல்லேலூயா. அவரை காட்டிலும் சுப்பீரியர் யாருமே இல்லை, அவரை காட்டிலும் பரிசுத்தர் யாருமே இல்லை, அவரை காட்டிலும் பணக்காரர் யாருமே இல்லை, அவரை காட்டிலும் இரக்கம் உள்ளவர் யாருமே இல்லை, அவரை காட்டிலும் நம்மளை ஆசீர்வதிக்கிறவர் யாருமே இல்லை. அல்லேலூயா. அவர் முன்னால நம்ம தாழ்மைப்படுவோம், தேவன் நம்மை உயர்த்துவார். அல்லேலூயா. அவர் எதுல வந்தாரா? கழுத மேல வந்தார். அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு நாம நம்மளை தாழ்த்தி ஒரு கழுதையாக மாறி, ஆண்டவரே என் மேல் ஏறும், நான் உண்மை சுமக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. ஆண்டவரை நீங்க சுமக்கும் போது உங்களுக்கு என்னென்ன இருக்கு தெரியுமா? அவ்வளவு ஆசீர்வாதம். ஒரு கட்டப்பட்ட கழுதைதான், அது 2 வழி சந்தியில நின்னுச்சான். அந்த கழுதையதான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க போய் அதை அவிழ்த்துட்டு வாங்க, யாராவது கேட்டாங்க நீங்க கர்த்தருக்கு தேவைன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அருமையான தேவ மக்களே, நான் விசுவாசிக்கிறேன், நம்மளாம் கர்த்தருக்கு தேவை. அல்லேலூயா. நம்மளாம் கட்டப்பட்டு இருந்தோம். இன்னைக்கு ஏதாவது ஒரு கட்டளை இருக்கணும்னா, அந்த கட்டளை இருக்கிறோம்னா தேவன் அந்த கட்டுகளை அவிழ்க்கும்படி நீங்க கேளுங்க. அல்லேலூயா. கேளுங்க, அதுல தப்பு இல்லை. ஆமென். அவரை சுமக்க ஆரம்பிப்போம். அவரை சுமக்கும் போதே கர்த்தர் உங்களை பெரிய ஆசீர்வாதத்துல நடத்துவார். ஆமென். அவரை சுமக்கும் போதுதான் இந்த உலகம் வெளிச்சத்துக்குள்ள வரும். அவரை சுமக்கும் போதுதான் இந்த உலகம் ஆர்ப்பரிக்கும். நம்ம அவரை சுமக்கும் போதுதான் ஆண்டவரை அடையாளம் காண்பார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நான் வேலை தெரிப்போம்.